சரியா? இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று தந்துக்குது. எப்படி இப்படி ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இப்படி மேல தந்திக்குது. சரியா? இதுல இதுக்கு வந்து நாங்க சொல்றது வந்து சுட்டி வடிவம்னு சொல்றேன். இதுல கீழே உள்ள ஆளுக்கு சொல்ற பெயர் அடி, மேல உள்ள ஆளுக்கு சொல்ற பெயர் என்னது? சுட்டி. கீழே உள்ளவர் அடி, மேலுள்ளவர் என்னது? சுட்டி. சரியா? இப்ப எங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்றை தந்து இதை சுட்டிட வடிவத்தில் எழுத சொல்றாங்க. சரியா? இதுக்கு முன்னுக்கு சரியா சுட்டிட வடிவம் எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் பார்ப்பேன். நாங்க 2ஆல பெருக்கி கொண்டு போமே 2 4 இல்லாட்டி இதை பிரிங்களே இப்படி சரி 2ஆல பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்ன எவ்வளவு 4. இந்த 4 2ஆல பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்ன என்ன 2. 2 2ஆல பிரிக்கிறீங்க. அப்போ 1. அப்ப எத்தனை 2 சேர்ந்து வந்து 8 உருவாகுது? 3 2 சேர்ந்து. அப்ப 2 இப்படி 3 சொல்லி உங்களுக்கு எழுதி. சரியா? இப்ப இந்த 2 சொல்றது அடி, 3 சொல்றது என்னது? சுட்டி. சரியா? இப்போ 9 இது 9 உங்களுக்கு அப்படி இந்த யாரால பிரிக்கலும்? சரியா? 3 பாருங்க. 9 3ஆல பிரிச்சிங்க என்று சொன்னா எவ்வளவு? 3. 3 3ஆல பிரிச்சிங்கன்னா 1. அப்ப 3 தர 3 3 2. அப்ப 3ன்றது இதுல அடி, 2ன்றது என்னது? இங்க சுட்டி. விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு 16 தந்தீது. 16 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 8. 8 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு? 4. 4 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 2. 2 2ஆல பிரிச்சிங்கன்னா 1. அப்ப 16 என்று சொல்றது 2 எத்தனாவது? 1 2 3 4 4. விளங்கிச்சா? அப்ப இப்படி எழுத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது வந்து இப்ப உங்களுக்கு இப்படியே சொல்லி கேட்கிறேன். 64 என்ற ஒரு நம்பர் ஒன்றை தந்து அடி 2ல் எழுதுகன்னு சொல்றாங்க. அப்படின்னா 2ஆல பிரிச்சு கொண்டு போங்க. அடி 2ல் எழுதுக. கேள்வியை பார்த்துக்கோங்க. அடி 2ல் எழுதுக. 2ஆல பிரிச்சிங்க என்று சொன்னா 64 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவு? 32. 32 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 16. 16 2ஆல பிரிச்சா 8. 8 2ஆல பிரிச்சா 4. 4 2ஆல பிரிச்சா 2. 2 2ஆல பிரிச்சா 1. இப்ப 1வது எத்தனை 2 இது 2 எழுதுங்க. 1 2 3 4 5 4 5 6. சரியா? 1 2 அப்ப அத எழுதிட்டு 2ல எத்தனையாவதுன்னு சொல்லி நீங்க மேல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சரி. அதே மாதிரி இந்த 64 உங்களோட வேலை என்னாண்டா 64 அடி 4லையும் அடி 8லையும் நீங்க எழுதணும். அப்படின்னா 4ஆல பிரிச்சு கொண்டு போகணும், 8ஆல பிரிச்சு கொண்டு போகணும். சரியா? அப்ப இது ஒரு ஒர்க். அடுத்தது வந்து உங்களுக்கு இதுல எப்படி கேள்வி வரும்னு சொன்னா பெருக்கமாக விரித்து எழுதுக. ஒவ்வொரு கோவையையும் பெருக்கமாக விரித்து எழுதுகன்னு வரும். இப்ப 3x வர்க்கம்டா 3 ஒருக்கவும் x எத்தனை முறை? 2 முறை. இதுதான் வந்து விரித்து எழுதுறது. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு 2p வர்க்கம் q விகிது. விரிச்சு எழுதினா 2 p உண்டு, இன்னொரு p உண்டு, q உண்டு. 4ன் வர்க்கம் x-இன் கணம்டா 4 2 முறையும் x எத்தனை முறை? 3 முறை. அப்படித்தான் பெருக்கமாக விரித்து எழுதுறது. சரியா? இதுக்கு உங்களுக்கு வர்க் 5 வர்க்கம் x வர்க்கம் y வர்க்கம். இது உண்டு. 3x கணம் yல 2 zல 4. சரியா? அடுத்தது வந்து 2 y வர்க்கம் x கணம். சரியா? இது 3ஐயும் நீங்க வந்து பெருக்கமாக விரித்து எழுதணும். சரியா? இது வந்து அடுத்தது. அடுத்தே வந்து உங்களுக்கு பெருக்கத்தின் வலு. இது பாருங்க. இது யாரு? 2ன் வலு. 2 அடியும் சுட்டி இது 2ன் வலுன்னு சொல்லணும். இது 3ன் அணு. இத பாருங்க. என்னது இது? இந்த 2டையும் பெருக்கத்திட வலு. இதுக்கு தான் சொல்றேன். இப்படி உள்ள ஃபார்முக்கு சொல்றேன் நாங்க பெருக்கத்தின் வலுன்னு சொல்லு. பெருக்கத்தின் வலு. சரியா? இப்போ உங்களுக்கு கேள்வி வந்து எப்படி கேள்வி? இப்போ உங்களுக்கு இப்படி தான்